அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுடைய தரிசனம் தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடியே நம்ம திருச்சானூருக்கு போய் பத்மாவதி தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளை வேண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரம் எல்லாமே உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அடுத்ததாக திருமலையில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சுவாமி புஷ்கரணி தான் பார்க்க போகிறோம். இந்த புஷ்கரணியை கருட பகவான் வைகுண்டத்துலேருந்து இங்கே கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. குளத்தை தான் தீர்த்தவாரி, அதுக்கப்புறம் தெப்போற்சவம் போன்ற விழாக்கள்லாம் நடக்கும். நமக்கு நேரம் இருக்குது அப்படின்னா இந்த புஷ்கரணியில் குளிச்சுட்டு சுவாமியை போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம தலையிலையும் தெளிச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பான ஒரு புஷ்கரணி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த புஷ்கரணி பார்த்துவிட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ வராக சுவாமியோடைய திருச்சந்நிதி தான் பார்க்க போகிறோம். அடுத்ததாக வராக சுவாமியுடைய தனி சந்நிதி தான் பார்க்க போகிறோம். இந்த இடமே வராக கஷேத்திரம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. திருப்பதி பெருமாள் தனக்கு தங்க இடம் வேணும் அப்படின்னு சொல்லி வராக சுவாமி கிட்ட தான் கேட்டிருக்கார். வராக சுவாமி கொடுத்த இடத்துல தான் இப்போ திருப்பதி பெருமாளே இருக்கார். நம்ம அந்த கோவிலில் தான் ரொம்ப விசேஷமாக வேண்டிகிட்டே இருக்கோம். வராக சுவாமிக்கு நன்றி செலுத்தும் பொருட்டாக திருப்பதிக்கு வரவங்க எல்லாருமே வராக சுவாமியை பார்த்துட்டு தான் தன்னை பார்க்கணும்னு திருப்பதி பெருமாளை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இங்கே தான் சுவாமிக்கு முதல்ல பிரசாதங்களாகவும் நெய்வேத்தியமும் முதல்ல பண்ணுவாங்க. பெருமாள் கோயிலுடைய பிரம்மாண்டமான ராஜகோபுரம் பார்க்கிறோம். இந்த ராஜகோபுரங்கள் 5 நிலைகளோடு அமைஞ்சிருக்கு. பெருமாள் கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு ஹைட்டான மண்டபம் பார்க்குறோம். நடுவில் நாமம் வேற வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு பேர் கொல்ல மண்டபம். நம்ம இந்த மெயின் ராஜகோபுரத்துக்கு வழியாக தான் நுழைஞ்சு கோயிலுக்குள்ளே போவோம். இந்த ராஜகோபுரத்துக்கு கீழே கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இருக்கும். நம்ம கால்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. கோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பெரிய திருவாசல் வழியாக தான் நம்ம உள்ளே போவோம். இதற்கு பெயர் மகாத்வாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை தாண்டி தான் நம்ம உள்ளே போவோம். அடுத்ததாக பார்க்க போகிறது கொடிமரம் மற்றும் பலிப்பீடம் பார்ப்போம். இந்த கொடிமரத்தை தாண்டினோடனே நம்ம பார்க்குறது வெள்ளி மண்டபம். இதுக்கு பேர் வெண்டி வாக்கிலி. வெள்ளி மண்டபத்தை தாண்டோடனே பங்காரு வக்கிலி என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதருடைய சிலை தான் பார்ப்போம். இது கண்ணாடியிலே கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா ஸ்ரீ ரங்கநாத சுவாமி இருப்பார். மேலேயே வரதராஜ சுவாமி இருப்பார். கீழே திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்கிற மாதிரி 3 வைணவ ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய மங்களாசாசனம் பெற்ற தெய்வங்களையும் ஒரே சேர தரிசிக்கலாம். கிட்டே நிறைய மண்டபங்களும் இருக்குது. அது கிருஷ்ணதேவராய மண்டபம், ரங்க மண்டபம், திருமலை ராய மண்டபம், ஜனா மண்டபம் இதெல்லாம் நம்ம கொடிமரத்துக்கு முன்னாடியே அமைச்சிருப்பாங்க. கோவிலை முதல்ல கட்டி திருப்பணி பண்ணவர் தொண்டைமான் சக்கரவர்த்தி அவர்கள். அதற்கு பிறகு பல்லவர்கள், அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர்லாமும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. கருட பகவானை தாண்டவுடனே துவாரபாலர்களான ஜெயன் விஜயனை பார்ப்போம். கலியுகத்தின் கண்கண்ட கடவுளான ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமி தான் நம்ம எல்லாருமே பார்த்து கோவிந்தா அப்படின்னு சொல்லி சுவாமியை மனதார வேண்டிக் கொள்வோம். நாராயணாத்யுத ஹரே நளினாயதாக்ஷ லீலா கடாக்ஷ பரிரட்சித சர்வலோக ஸ்ரீ வெங்கடேஷ மமதே.
பெருமாள் அமர்ந்திருக்கக்கூடிய கருவறைக்கு பெயர் வந்து ஆனந்த நிலையம். பெருமாளை பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே இருக்கக்கூடிய சன்னதிகள் வந்து வரதராஜ பெருமாள் சன்னதி, வக்குல மாதா பெருமாளுடைய தாயாருடைய சன்னதி, அதுக்கப்புறம் வந்து அங்கேயே பக்கத்தில் தீர்த்தம் சடாரி எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அதையும் நம்ம வந்து பெருமாள் பிரசாதத்தையும் வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம வந்து விமான வெங்கடேஸ்வர சுவாமி தான் வந்து பார்க்க போகிறோம். இவர் கருவறை விமானத்திலே வந்து அமைஞ்சிருப்பார். இவரை பார்த்து நம்ம வேண்டிக்கிறதுனால நமக்கு வேண்டுதல் எல்லாமே வந்து உடனே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம விமான வெங்கடேஸ்வர சுவாமியும் வந்து வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். அடுத்ததாக வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்ரீவாரி உண்டி வந்து பார்க்குறோம். சுவாமிக்கு வேண்டிக்கிறவங்கெல்லாம் இந்த உண்டியில் தான் வந்து தங்களுடைய காணிக்கையும் வந்து செலுத்துவாங்க. அதற்கு பிறகு வந்து நம்ம லட்டும் வந்து பெருமாளுடைய பிரசாதமாக வந்து வாங்கிப்போம். வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஸ்ரீ திருப்பதி பெருமாளுடைய திருக்கோவில் வீடியோ தான் வந்து பார்த்தோம். நம்ம நடந்தே வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ண வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.